ஒரு கையில் வந்து ஒரு கத்தி இருக்கிறதுக்கும் ஒரு கட்டை இருக்கிறதுக்கும் இல்லை ஒரு வெப்பன் இருக்கிறதுக்கும் பேர் ஹேண்ட்ஸ் வந்து அந்த கான்ஃபிடன்ஸை கொடுக்குமா? ஒய் யூ ஆக்சுவலி யூனோ ஸ்பெசிஃபிக்லி சோசன் தட் அன்ஆர்ம்டு? குட் கொஸ்டின். இப்போ ரீசெண்டில் என்னோட இன்ஸ்பிரேஷன் இப்போ டாக்டர் சைலேந்திர பாபு சார், அவர் வந்து அவரோட போஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆனது ஒரு வாக் த டாக் ஒரு இன்டர்வியூ. ஆமாம், கோபிநாத் சாரோட. சரியா, நான் அதில் பார்த்துருந்தேன். அவர் வந்து அதில் சொல்கிறது வந்து வெப்பன் வந்து ஒரு பெரிய பலம், ஓகே, ஆனால் அதை வெப்பன் இல்லாத டைமில் என்ன பண்ணோம்? அன்ஆர்ம்டு காம்பேட். நீங்கள் வேணால் திரும்ப அந்த இன்டர்வியூ போய் பாருங்கள். நான் சொன்னதுக்கப்புறம் ஹீ சே தட். அது ஏன் அவர் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுறாருன்னா, வெப்பன்ஸ் வந்து எனி ஃபார்ம் ஆஃப் வெப்பன் ஃபஸ்ட்டு வந்து யூ கான்ட் யூஸ் இட். ஸோ லைசன்ஸ்ட் ஆர்ம்டு வந்து ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியை தான் வந்து வைக்க முடியும். ஓகே, ஸோ யூ கான்ட் கேரி இட் வேர் எவர் யூ கோ. ஃபர்ஸ்ட் திங், யூ நாட் சப்போஸ் டு. இப்போது நீங்கள் சரி யூஎஸில் இப்போ நிறைய பேர் பார்த்துவீங்க படத்துலலாம், ஸ்டன் கன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பெப்பர் ஸ்ப்ரே, ஸ்டன் கன்ஸ், ஓகே, எல்லாமே இருக்குது. இவங்க பேட் அண்ட் ஸ்டிக் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறதுக்காக யூ கான் யூஸ் இட். நினச்ச மாதிரி யூஸ் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் மால்ஸ் எல்லாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் யூ கேரி அ பேட்டன் உங்களை அங்கேயே வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஸோ ஏன்னா மெட்டல் த்ரெட்டாக கன்சிடர், யா, எல்லாமே வந்து இப்போது யூ கான் கேரி இட் பேசிக்லி. ஸோ நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா கடைசியில் மிஞ்சுறது வந்து நீங்கள் தான். ஸோ யூ ஹாவ் டு டர்ன் ஆஸ் அ வெப்பன் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் வென் இட்ஸ் ரிக்வயர்ட். அதை நான் அழுத்தி சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மிஸ்யூஸ் மட்டும் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் பாடி இருக்குல்ல, நீங்கள் சொல்லுங்கள் how many weapons you have. லைக் இப்போ உங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணுன்னா 4 என்னை பொறுத்த வரைக்கும் 4 அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, ஓகே, யா, 4னா 2 கை 2 கால் சொல்லுவேன். மேபி எஸ், எல்போ. அது நீங்கள் உங்களை பார்க்க போது டக்குன்னு தோணுது எல்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 6 குட். ஸோ நான் சொல்கிறேன் நிறைய இருக்குது. ஓ, ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஸ்டார்ட் வித் வோக்கல். உங்கள் வாய்ஸ் தான் ஃபஸ்ட்டு வெப்பன். ஓகே, இப்போ ஒரு கேர்ள், ஒரு வீக்கர் செக்ஸ் எடுத்துக்கோங்க, வீக்கர் ஜெண்டர். நீங்கள் வந்து எல்லாத்துலேயுமே யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் ஹர் டு ஈட் லைக் அ காம்பேட் யூனோ அத்லீட். இவ்வளோ சாப்பிடணும், இவ்வளோ ட்ரெயின் பண்ணணும், யூ கான் எக்ஸ்பெக்ட். நேச்சுரலாக வந்து ஒரு பிஎம்ஐ இருக்கும், ப்ரிட்டி மச் அரௌண்ட் தட் தான் ஒரு பாடி வெயிட் வரும். ஸோ ஒரு ஆவரேஜ் கேர்ள் வந்து 60 kg ஆர் 65 வச்சுப்போம், 65 kg. ஓகே, ஸோ அட்டாக்கர் வந்து 90 kgன்னா அங்கேயே உங்களுக்கு மார்ஜின் அதிகம். புரியுதா? ஹவு டு ஹேண்டில் இட்? ஸோ எப்போவுமே நம்ம வந்து அன்ரியலிஸ்டிக்காக கோல் செட் பண்ண முடியாது. அன்ரியலிஸ்டிக்காக போனாவே யூ வில் ஃபால் த. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் வாய்ஸ், வோக்கல் தான் வந்து ஒரு பெரிய வெப்பன்.